கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக வளரக்கூடிய முந்திரி, பெப்பர், இருமாம்புளி இந்த 3மே இப்போ சென்னையில் நம்ம கார்டன்லேயும் அட்டகாசமாக வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி செடி பார்க்கலாம். முந்திரி செடி வந்து யூஸ்வலாக அதோட கொட்டை வந்துட்டு நம்ம புதைச்சி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு அந்த பிளான்ட் வளரும். சென்னையில் இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது இந்த முந்திரி மரம் வந்து நல்லா பெருசாக வளருது மட்டும் இல்லாமல் நிறைய காய் வந்து காய்ச்சிருந்தது அந்த டைமில். அப்போவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போது நம்ம கார்டன்லேயும் இதை வளர்க்குறோம். கொட்டை நட்டு வச்சுட்டு அதுலேருந்து முளைச்சி வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா பெப்பர். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நட்டு வச்சது வந்து அம்மா. இந்த பெப்பர் வந்துட்டு எனக்கு வந்து போன தடவை ரொம்ப நாளாக எனக்கு ஆசை பெப்பர் வந்துட்டு சென்னையில் வளர்க்கணும் அப்படின்ட்டு. போன தடவை வரும்போது ஸ்டெம் மட்டும் எடுத்து வந்து நட்டு வச்சுருந்தோம். ஆனால் அது சரியாக வளரல. அதனால் இந்த தடவை வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் செடியோடு எடுத்து வந்து நட்டு வச்சு பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வரைக்குமே எந்த ஃபர்டிலைசர்ஸ் நான் யூஸ் பண்ணலை. இப்போ நான் காட்டுற இந்த 3 பிளான்ட்டுக்குமே நான் எந்த ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வந்து நட்டு வச்சுருக்கேன். இப்போ 1 மாதம் மேலே ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு க்ரோத். இது நல்லபடியாக வளர்ந்துட்டால் போதும். இதில் இருந்து நம்ம நிறைய பிளான்ட்டு வச்சு சூப்பராக வந்து க்ரோ பண்ணிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கும் மேலே வந்து நல்லா வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதோட அப்டேட் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பெப்பர் பிளான்ட்டு. அடுத்தது பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பாம்புலின்னு சொல்லுவாங்க. பிலிம்பி கிட்டத்தட்ட நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு ஆசை சென்னையிலையும் இதெல்லாம் வந்து வளர்த்து பார்க்கணுன்ட்டு. அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் முடியுது. எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இந்த இரும்பாம்புலி பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு காயும் காய்ச்சிட்ருக்கு. நேற்று கூட நான் வந்து வெளியில் போயிட்டு வர வேண்டிய வேலை இருந்தது. போயிட்டு வரும்போது ஒரு வீட்டில் நான் பார்த்தேன். அங்கே வந்து காய் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 3 பிளான்ட்டுமே வளரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். இதோட க்ரோத் எல்லாமே நான் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டு வருவேன். இதுக்கு பர்சனலாக வந்து இது வரைக்குமே நான் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட்டு டெய்லி வந்து வாட்டர் பண்ணிட்டு வரேன். அதுக்கே நல்ல ஒரு க்ரோத். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கூடவே இன்னொரு விஷயம் காட்டணும். நம்ம கார்டனில் தானாகவே வந்து நெல்லிக்காய் செடி வளர்ந்துட்டு வருது. சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நான் காட்டின இந்த பிளான்ஸ் எல்லாமே நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்தது அப்படின்னா இது எப்படி வந்து நான் பார்த்துக்கிட்டேன், இதுக்கு என்னென்ன நான் பண்ணினேன் அப்படின்றத கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு டிப்ஸ் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கார்டனிங் வீடியோஸோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.